வணக்கம். வயது 82. ஆசிரியராக ஓய்வு பெற்றேன். இது என்ன பிரச்சனைன்னா, நான் சும்மா இருக்கல. ஆரம்பத்தில் ரியல் எஸ்டேட்னு ஒரு வியாபாரம் பண்ணேன். பண்ணதொடனே பணமெல்லாம் மூலதனம் போட்டு விற்க முடியல. இது ஒரு 80ல். அப்போ யாருக்குறைய ஒரு 25,000 நஷ்டம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் சாமில் வச்சேன், அதுலேயும் லாபம் இல்லை. சாக்பீஸ் ஃபேக்ட்ரி வச்சேன், அதுலேயும் லாபம் இல்லை. மூங்கில் வியாபாரம் பண்ணேன், அதுலேயும் லாபம் இல்லை. இப்போது இந்த லாபம் பண்ணால் இல்லாதனால யாரா காரணம்னா, ஒன்றும் தெரியாத சாதாரண ஒரு பொத்த ஜோசியர். சாதாரண ஒரு ஜோசியர் என் ஜாதகத்தை பார்த்து, நீ இந்திரனாகலாம், சந்திரனாகலாம், நீ அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு சொல்கிறதுனால என்னாச்சு, இவ்வளவெல்லாம் லாஸ் ஆகி இருக்கிற நகை நட்டெல்லாம் 2 பேரும் வேலையில் இருந்தோம், ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட். நாங்களும் இருக்கிற நகையெல்லாம் விற்றுட்டு இருந்துட்டோம். விற்றுட்டு அந்த ஊரை விட்டு ஓடி வந்து பார்க்குறவனெல்லாம் என்ன வாதியாரே லாஸ் ஆகி போச்சே, லாஸ் ஆகி போச்சுன்னு ரொம்ப கஷ்டமானதுனால உடனே அந்த ஊரை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கின்னு ஊருக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஏன்டா இதெல்லாம் நமக்கு இந்த பிரச்சனைன்னு யோசனை பண்ணோம். யோசனை பண்ணி தொழில் பண்ணுறதுக்கு நான் ஜோசியராக வந்ததுக்கும் மற்ற தொழிலுக்கும் ஒரு காரலேஷன், ஒரு ஒற்றுமை கொடுக்குறேன். அப்போ தான் புரியும். அது பாராசர ஓரைப்படி தான் கொடுக்குறேன், என்னுடைய கருத்து இல்லை. முதல்ல ஜாதகர்ன்றது கம்ப்ளீட்டாக லக்னம், நான் தான் ஜாதகர். இதெல்லாம் நஷ்டம் ஆனதுன்னா ஏன் நஷ்டமாகுதுன்னு யோசனை பண்ண பின்னால் நான் செஞ்ச தொழிலுக்கு என்ன ஆகிடும், அதை பற்றி கம்ப்ளீட்டாக செய்யறதுக்கு ஜாதகருக்கு ஆர்வம் இருக்கணும். அப்போ ஆர்வம் இருந்ததுனால என்னாச்சு, இந்த ஜோசியத்தை கற்றுக்கணும். நாம் என்ன இவ்வளோ லாஸ் ஆகி போச்சே அப்படின்னு ஒரு ஆர்வம். கற்றுக்கணுன்னா சும்மா கற்றுக்க முடியாது. 2ஆம் இடம் துட்டு, பணம், வாக்கு. என்கிட்ட படித்த மாணவர்களான ஒரு 35 வயசு வாத்தியராக இருந்திருக்கிறேன், 35 ஆண்டுகள். என்கிட்ட படித்த மாணவர்கள் நிறைய ஒருத்தர் என்ன பண்ணார், சார் என்கிட்ட கடன் வாங்கியெல்லாம் நிறைய ஜவுளி வியாபாரம் பண்ணி லட்சாதிபதியாக இருக்கிறான், நான் ஏன் சார் செய்யக்கூடாதுன்னார். செய்யலாம் ஐயா, இந்த தொழிலை பற்றி உனக்கு நுணுக்கம் தெரியணும்ல, உங்கள் வீட்டில் கன்சல்ட் பண்ணு, இந்த தொழிலை பற்றி என்னென்ன இருக்குன்னு டீட்டெயில் கேளுன்னு. அவர் தொழிலை பற்றி எல்லாமே கேட்டார். நான் என்ன பண்ணேன், இந்த தொழிலை பற்றி என்னென்ன இருக்குது, நமக்கு வாக்கு பலிதம் இருக்கான்னா, சார் சொன்ன மாதிரி எனக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது, 8ஆம் இடத்துல ராகு, சனி, செவ்வாய், இதெல்லாம் என்ன பார்க்குறாங்க. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லையா, ரிசர்ச் ஸ்தானம் இல்லை. அதனால் என்னாச்சு, A to Z என்னென்ன புஸ்தகமோ எல்லாம் படிக்கிறது, என்னென்ன கிளாஸோ என்னென்ன முறைகளோ எல்லாம் 3ஆம் இடம் முயற்சி. அப்போ அந்த 3ஆம் இடம் முயற்சியில் என்ன பண்ண, எந்தென்ன கிளாஸ் எடுத்தாலும் போய் கேட்குறது. கேபி சிஸ்டமாக 82லே கேபி சிஸ்டம் படித்தேன் நான். அதே மாதிரி என்ன பண்ணோம், கோபாலகிருஷ்ணங்கிட்ட படிக்கிறது, ராதாகிருஷ்ணங்கிட்ட படிக்கிறது, எல்லாத்தையும் சும்மா அந்த பெண்டுலுங்க, அதுக்கு ஒரு 3000 கொடுத்து கற்றுக்கிட்டேன். ஒரு பெண்கிட்ட ஆடினா என்ன வருதுன்னு அதுக்கு ஒரு 3000, மிஸ்டிக் செல்வத்துக்கு ஒரு 3000, அப்புறம் சண்முகத்துக்கு வாஸ்து. நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ இதெல்லாம் ஏறக்குறைய நான் 15-20 வருஷத்துக்கு முன்னாலே பார்த்து 30 ஆண்டு காலம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது கற்றுன பின்னால் என்ன ஆகிப்போச்சு, 3ஆவது முயற்சி. அப்போ இந்த முயற்சியில் என்ன பண்ணேன், நான் இந்த ஜோசியத்தெல்லாம் BA MAவுக்கு கிளாஸ் நடத்தினேன். நான் வாத்தியாராக இருக்கனால இந்த கேள்விக்கு இப்படி பதில் எழுதணும், இந்த கேள்விக்கு இப்படி எழுதினா பணம் கிடைக்கும், அது மார்க் கிடைக்கும்னு எளிமையாக சொல்லி கொடுத்தேன். BA MA டிப்ளமா இதெல்லாம் ஃப்ரீ தான், ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் காசெல்லாம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட மாணவருக்கு என்ன பண்ணேன், இந்த தொழிலை நுணுக்கம் என்னென்ன வேணும், சேலத்தில் போ, இந்த இடத்துல இந்த தொழில் இருக்குது, சேலை இங்கே கிடைக்குது, இது அங்கே கிடைக்குது, நீ போய் அந்த தொழில் இப்போ பாரு. அவர் என்ன பண்ணார், செட்டியார் தன் சொந்தக்காரர் இருக்கிறான்னு போய் அவர்கிட்ட ஒரு 6 மாதம் போய் தொழில் வந்துட்டார். அப்புறம் 4ஆம் இடம் என்ன கம்ப்ளீட்டாக சுகஸ்தானம், படிப்பு ஸ்தானம் இல்லை 4ஆம் இடம். இப்போ இந்த 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி எனக்கு இருக்கனால BA MA PhD வரைக்கும் படித்தேன். அந்த 4ஆம் இடத்துக்குரியது அவர் என்ன பண்ணார், எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்தார். போய் சொந்தக்காரன் மூலம் எல்லா பொருளையும் வாங்கிட்டு அதுமையாக ஜவுளி கடை வச்சார். 5ஆம் இடம் புத்திசாலித்தனம். நான் 5ஆம் இடம் என்ன பண்ண, புத்திசாலித்தனமா ஜோசியம் சொல்ல ஆரம்பித்தான். அவர் என்ன பண்ணார், பொருளை விற்பனை பண்ண ஆரம்பித்தார். முன்னே இருக்கிறவங்க பழைய ஆளுங்க சும்மா இருப்பாங்களா, எங்கள் ஊரில் 13 ஜோசியர் இருக்கிறான், 1 2 இல்லை 13 ஐயருங்க. என்ன பண்ணா,
செய்வனை பண்ணி வச்சான். என்ன பண்ணுறது, திருநீரை படித்து போடுறது, இந்த எலுமிச்சம்பழத்தை விசாட்டிடுறது, இது மாதிரி எல்லாம் தொல்லை பண்ண ஆரம்பித்தாங்க. அவருக்கு என்ன பண்ண ஆரம்பித்தான், இது மட்டமான சரக்குப்பா, மோசமான சரக்கு இது, இந்த ஜவுளியை வாங்காதேன்னா. உடனே அவர் எங்கிட்ட வந்தார். 7ஆம் படம் என்ன, தகவல் தொடர்பு. 7ஆம் படம் வந்து தகவல் தொடர்பு, பொதுமக்கள் தொடர்பு. இந்த பொதுமக்கள் தொடர்பில் நான் விசாரித்தேன், என்னடா சமாச்சாரம்னா ஒவ்வொரு ஜோசியரும் 50 வாங்குறான், 100 வாங்குறான், இதெல்லாம் அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. அவரும் என்ன பண்ணார், நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். ₹1 ஒரு சேரீ கொடுறான், 1000 பேருக்கு. என்ன பண்ண, 8ஆம் படம் பண்ணுறது தப்பான முறையோ நல்ல முறையிலையோ என்ன தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். 1000 பேருக்கு ₹1 மாதிரி சேரீயை வியாபாரம் பண்ணுறாங்க. பெண்கள் கூட்டம் பாருங்க, அதெல்லாம் நம்ம எம்ஜிஆர் சினிமாவுக்கு அந்த காலத்தில் நாங்கள் போய் உட்கார்ற மாதிரி போய் கம்ப்ளீட்டாக 1000 பேருக்குன்னு 3000 பேர் நின்றுட்டாங்க சார். சேரீயை வாங்குறதுக்கு நான் நீனவர் 3000 பேர் கொடுத்தார். நல்ல சேரீயை கொடுக்க சொன்னேன், நான் மோசமான சேரீயோ எல்லாம் கொடுக்க வேணாம், நல்ல சேரீயை கொடுக்க சொன்னேன். நான் என்ன பண்ணேன், இது என்னடா அப்படி இருக்குன்னு வெள்ளை வாரனார்னு ஒரு சாமியார் இருந்தார் எங்கள் கிரிவலத்தில். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஜோசியம் பண்ணுறேன்னு. ஜோசியமா, உனக்கு என்னடா அந்த வேலை, போன ஜென்மத்தில் அவன் தப்பு பண்ணால் அதை அனுபவிக்கிறான், நீ யாரா போய் மாற்றுறதுக்கு, உனக்கு எவன்டா கொடுத்தான் அந்த பதவியை, இந்த இதை நீ தானடா அனுபவிக்கணும், பையன் அனுபவிக்கணும், என்னடா பழப்பு பண்ணுற நீ. சாமி 4 பேருக்கு உதவி செய்கிறேன். அப்படியா, சும்மா செய்யடா போட, நீ காசே வாங்க செய்யடா போடான்ட்டார். சரி, ஒரு உண்டியல் வச்சுட்டான். ஒரு உண்டியல் வச்சுருந்தா என்ன பண்ண, வர்றவங்கெல்லாம் உண்டியல் நீ காசு போடுறியோ இல்லையோ ஜோசியம் சொல்லிட்டு இருந்தேன். இது ஜோசியம் சொல்லிட்டு இருந்தாலும் கொரோனா பீரியடு வந்துச்சு. ஐயனுக்கெல்லாம் என்னாச்சு, கல்யாணம் இல்லை, கோயில் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்துட்டாங்க. வாத்தியாரே, நீ படிச்சுட்டு இருக்கிற பையன் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறான், உனக்கு பென்ஷன் வருது, எங்களுக்கு வருமானம் இல்லை சாமி, 200 நீ வாங்கின ஜோசியம் பண்ணு ஒரு போர்டு ஓட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாரு, ஆகா ஓகன்னு வியாபாரம், ₹1000 வாங்குறவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பரிசு. எந்த கடையிலும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபாய் எங்கள் வியாபாரம், நீங்கள் நம்புங்க நம்ப போங்க. அப்படி பிஸ்னஸ்னா ஆகா ஓகோன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நினச்சா வருவார், சார் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சார்ன்னுவார். நான் சொல்கிறபடி செஞ்ச பின்னாலும் என்ன பண்ணார், 2-3 கடையை ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் சும்மா அந்த பரவாயில்ல, இந்த பாவத்தை கழிக்கணும்ல, அங்கங்கே டொனேஷன் கொடுக்க சொன்னேன். ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்கறது, கோயில்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது. திடீர்னு ஒரு பத்திரிக்கை வச்சா என்ன பண்ணுவாங்க, உடனே அவரை ஒரு சேரீ எடுத்துன்னு போய் கொடுத்துட்றேன் அவங்களுக்கு. அதேமாரி நான் என்ன பண்ணேன், வர்ற காசில் ₹10,000 இங்கே வர்ற காசில் அந்தந்த கோயிலுக்கு நான் டொனேஷன் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அந்த முறையாக ஆரம்பிக்கணும். நானும் தான் ஆரம்பிக்கிறேன், நீயும் தான் ஆரம்பிக்கிறேன்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கும். நீ திடீர்னு இன்றைக்கி வர்றது, நான் ஜோசியர் ஆரம்பிச்சிட்டேன் சார், உடனே எனக்கு 30 வருஷங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 30 வருஷம் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஏறக்குறைய ₹50 கொடுத்து வந்து சித்தப்பா கிட்ட, கேரளா ஜோசியர் அவர்கிட்ட உட்காந்து கை காலை கேட்டு இருந்தேன். அப்பயே ₹150 கொடுத்து ஒரு ஜோசியம் எழுதி சொன்னேன். ₹150 அப்போ வந்து 1 பவுன் நகை. அந்த 1 பவுன் நகை கற்றுக்கிறதுக்கு கொடுத்தாங்க, அவர் செய்யலை. அப்போ தான் நான் சேலஞ்சு பண்ணேன், நீ இப்படி சொல்கிறல்ல, நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் ஜோசியர் ஆகணும்னு சேலஞ்சு பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாம் படித்தேன். அவர் என்ன பண்ணார், என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டார், நீ ஜோசியம் பண்ணால் என்ன ஆகும், எனக்கு வருமானம் இல்லாத போகும், அதனால் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ ஜோசியம் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கிக்கிட்டார். அதனால் என்னாச்சு, அவர் இறந்த பின்னால் என் ஜோசியத்தை பார்த்தேன். இதே மாதிரி நகைக்கடைக்காரங்க என் வாதியாராக இருந்தாலும் வருவாங்க. வரும்போது என்ன பண்ணுவேன், அந்த நகையை பற்றி டிப்ளமா இருக்குது பெங்களூரில், அதுக்கு போய் படி, நீ படிச்சுட்டு வந்து இது பண்ணு, எவன் முன்னால் நகை கடை இருக்கிறானா அவங்ககிட்ட 4 பேர் கூப்பிட்டுக்கோ, அதிக சம்பளம் கொடுத்து என்ன பண்ணோம், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தேன். அதே மாதிரி வெறும் ₹1000 80 வந்து கம்ப்ளீட்டாக தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க. வந்து ₹1000 ஒரு கடையை ஆரம்பித்தான். அப்போ ₹1,00,000 கொண்டு வந்து கிருஷ்ணகிரியில் 13 மளிகை கடை. எல்லாம் வாத்தியார் வந்தாரா A1 சரக்கு கொடுன்றது, குப்பம் வந்தாண்டா B1 சரக்கு கொடுன்றது, 3 வகையான சரக்கு. இவன் வந்து கம்ப்ளீட்டாக ஜலிச்சு செஞ்சு கொடுத்தான் பாருங்க. ஒரு சோப்புக்கு ₹10 கொடுத்தாங்க. அப்படியே இருக்கிறவங்களாம் அசந்து போயிட்டான். இப்போ வந்து என்ன பண்ணா, கோடீஸ்வரன் ஆகிட்டான். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ₹50 லட்சம் அவனுக்கு தன்னோட ஆகுது. எதுக்கு சொல்கிறேன்னா, தொழில் பண்ணுறது இந்த மாதிரி தொழில் பண்ணணும். தொழில் பண்ணால் ப்ராப்பராக அதுக்கு வந்து தயாராக இருக்கணும் சார். நம்ம 4 நாளில் ஜோசியம் பார்த்துறது ஒன்று, சார் எனக்கு ஆளே வரல சார், அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுறான். எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன், வாத்தியாரே கடன் ஆகி போச்சு,
ஏண்டா உன்னை யார் அந்த தொழில் பண்ண சொன்னான்? அதுக்கு டைவர்ஸ் ஆகி போச்சு. நான் அப்பயே வேணான்னு இல்லைடா, ஈகோ இருக்குது, என்னத்துக்கு உனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண, உன்னே லவ் ஆகிருக்கேன்னு நான் சொல்லியிருக்கிறேன், எதுக்கு போய் நீ கல்யாணம் பண்ண, கலராக்குதுன்னு கல்யாணம் பண்ண, சொத்தாக்குதுன்னு பண்ணிக்கிறான். இப்போ டாக்டருக்கெல்லாம் வராங்க, வந்தால் வந்து ஈகோ வருது சார். இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஈகோ. எட்ஜ் அவுட்டுன்னு அர்த்தம். ஈகோன்னா என்ன ஆகுது? கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட இருந்து ஓரியாடி போயிடுறது. ஒன்றும் இல்லை, போலில் பார்த்து ஒரு டாக்டர் வந்து நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட் தான், நான் இப்படிக்கணும்னா அப்படிக்கணும்னா என்ன அதிகாரம் பண்ணுறேன், டாக்டர் வேணான்ட்டா பாவம், நிச்சயதானம் பண்ணு வேணான்னு சொல்லிட்டா சார், என்ன சார் பண்ணுறது? இப்போ நான் பார்க்குற மெத்தேடு அப்படி தான். ஈகோ வந்தால் வேணாம், தொடர்ந்து 7.5 சனி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க வேணாம், கட்டன் ரைட்டாக சொல்லிட்டு வேணாம், சொல்கிறது வேதவா இருக்குது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது என்கிட்ட, கேபி சிஸ்டம், அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு. அது 85லேயே படிச்சிருக்கிறேன். அதில் சுப்ரீம் கோர்ட்டை 7ஆம் இடம், 1, 5, 7, 9 தொடர்பு பண்ணால் 2 கல்யாணம். அப்போ என்ன பண்ணுவேன், நீ இன்னொரு கல்யாணம் விருப்பறியா, அவளே கல்யாணம் பண்ணிக்கப்பா போப்பா. அப்புறம் ஒற்றைப்படை வந்தால் என்ன பண்ணுவேன், நான் அவளை எடுத்துன்னு சுற்றுறா, அவளை பொண்டாட்டி விரும்புகிறா. ரெட்டைப்படைனா துட்டு கொடுறா சம்பாரிச்சு, 2 வந்தால் ஜாலியாக சுற்றுப்பா, குழந்தை இருக்கா இல்லையான்னு பாரு. அவர் சார் சொன்னார்ல, என்ன இவர் ஆறுமுகம் சார் மாதிரி, அது போட்டு ஃபைனல் பண்ணும்போது தான் அந்த இதை நான் எடுப்பேன். அதனால் இப்போ ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் ஜாதகம் பார்த்துருப்பேன். அப்படியே 1000 அடித்து வைப்பேன். ஒரு மாதத்துக்கு 1000 ஜாதகம் அந்த பிரிண்ட்டு தான் இருக்கும். அந்த பிரிண்ட் ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக இது பண்ணி உடனே இது பண்ணுவேன். திடீர்னு என்ன பண்ணேன், காலையில் பார்க்கும்போது, என்ன மிதுனராசிக்காரர்களே நீ கோடீஸ்வரன் ஆகணும். என்னடா கோடீஸ்வராங்கிறது, எந்த மிருகசீச நட்சத்திரம், இப்போ 2ஆம் இடத்துல அதிகம் வரும்போது எப்படிடா கோடீஸ்வரன் ஆக முடியும்? 3ஆம் இடத்துல வந்து இது வருதில்ல சார், தாராபலன் படி வருதில்ல சார். சும்மா இதெல்லாம் வந்து டுபாக்கூர் வேலையா? நீங்கள் ஜோசியர்லாம் சொல்லணும், நீங்கள் எல்லாம் சொல்லணும். அந்த தாராபலன் படி 1, 2, 3 நாள் அந்த இது பூரா கம்ப்ளீட்டாக சொல்ல வேணாவா? திடீர்னு வருது, எனக்கு பணம் வருமானு கேட்குறது. பணம் வரும். எப்படி வரும்? குருவுக்கு, குரு பிறந்த காலத்தில் 1, 5, 9 இருந்தால் வருஷத்துக்கு பணம் வரும்பா. சுக்கிரன் இருக்கிற ராசியில் 1, 5, 9 வந்தால் பணம் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியும் என்ன 2, 6, 8, 10 பணம் வர்றது. இது ஜிபி முறையின் பேர். 10 வருஷத்துக்கு முன்னே 5000 கொடுத்து கற்றுட்டு வந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னால். அதில் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வரும்போது 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம் வரணும். எப்படி? ஃபஸ்ட்டு வரும்போது 13 நிமிஷம், 2ஆவது வரும்போது 25 நிமிஷம், 3ஆவது வரும்போது 40 நிமிஷம். இது போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். பணம் வருமா இல்லையான்னு கேட்குறான்ல, இது வராது, எப்படி போகும்? இது சயின்ஸு பாது. டெய்லி நான் காலையிலே வரும் பார்ப்பேன், இன்றைக்கி பணம் வருமா இல்லையான்னு காலையிலே பார்த்துருவேன் நான். இன்றைக்கி வருவேன்னா வரும், இல்லைன்னா இல்லை. ஏன்னா உங்களுடைய என்ன பிறந்த இருக்குது, நான் கம்ப்யூட்டர் பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்து வந்து 1, 2, 3 அதுக்குன்னு பேம்ப்ளெட் எடுக்கிறேன், கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. எல்லாருமே கொண்டு வந்துருக்குறேன் அதுக்குன்னு. உங்களுடைய நட்சத்திரம் 1, 2, 3, 4 அந்த 27 நட்சத்திரம் பாரு, அதுதான் ஏன் உனக்கு கொடுக்கும். சும்மா அவனா காலையில் எழுந்தோடனே வெங்கட்ராமன் சொன்னான், இவன் சொன்னான், அவன் சொன்னான், யார் சொன்னாலும் நடக்கிறது இல்லைப்பா. அதனால் எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லா இதுவும் கற்றுக்கணும்ப்பா. எனக்கு எல்லா ஜோசியம் பாரு, இந்த மூஞ்சிக்கு ஜோசியம் தெரியும் எனக்கு, இந்த கைக்கு ஜோசியம் தெரியும் எனக்கு, எல்லாமே தெரியும் எனக்கு. அது மாதிரி நீ கம்ப்ளீட்டாக, ஏன்னா நான் இருக்கிறது பெங்களூர் ஏரியா, திடீர்னு கர்நாடகாரன் வருவான், ஆந்திரக்காரன் வருவான், இப்போ கம்ப்ளீட் என்ன பண்ணுறான், ராஜஸ்தான்காரன் வரான். அவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, கர்நாடகாலாம் ஆம்பளை நட்சத்திரத்துலேருந்து பொம்பளை நட்சத்திரம் எடுக்கிறான். என்னங்க இது அநியாயமாக இருக்குது. அந்த மாதிரி எடுத்து கொடுத்து அதில் நட்சத்திரம் என்ன பண்ணுறான், இதுக்கு குழந்தைக்கே பாயிண்ட் இல்லைங்க, 31 பாயிண்டில் வந்து கணக்கு இருந்தால் டிக்கெட்ஸ் கொடுத்துட்றான். இது என்னங்க அநியாயமாக இருக்குது. இது மாதிரிலாம் கல்யாணம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அதனால் நல்லா சம்பாதிங்க சார், சம்பாதிச்சு ஒரு பெர்சன்டேஜ் கொடுங்க சார் கடவுளுக்கு. அந்த கர்மாவை நீங்கள் எடுக்கிறீங்களே. இப்போ நிறைய எனக்கு இவர் சார் பண்ண வேலை, ஒரு நாளைக்கு 50 பேர் ஃபோன் பண்ணுறான் சார். ஒரு நாளைக்கு 50 பேர் நல்லா இருக்குது சார், நான் நல்லா இருக்குதுன்றான். சரின்னு போனால் போகணும், ஒரு 2 மாதம் காசை வாங்கினா காலையில் காசை அனுப்பிச்சு மறுநாளே கேட்குறான். எங்கே இந்த சார் வயசான கிழமை, எனக்கு எங்கே சார் நேரம் இருக்குது 82 வயசில். அதனால் என்ன பண்ணப்பா, நீ நேராக வர. திடீர்னு என்னன்றான், உங்களுடைய இது வாய்ஸ் கேட்கல சார் எனக்கு, நீங்கள் டவர் கேட்கல சார் எனக்கு, கேட்கலன்றான். எவ்வளோ ஒரு 600 தான் வாங்குறேன். இதுக்கு என்ன பேரை மாற்றுறதுக்கு, வாசுக்கு இவனுக்கு வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு அவன் ஃபோட்டோவை வச்சு அவனுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது ஜாதகத்தை, இவ்வளவுக்கும் 600 தான். அப்புறம் என்ன பண்ணேன், இப்போ எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நீ நேராக வந்து கிருஷ்ணகிரியில் பார்த்துக்க சாமி, என்ன பிரச்சனையும் செவ்வாய்க்கிழமை லீவு ஃபுல் டே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றேன் வான்னு அப்படின்னு கொடுத்துருக்குறேன். நிறைய வருது சார், என்னால் முடியல. ஒரு பிஏ வச்சுக்கலான்னா பிஏ வைக்கவும் என்னால் முடியல.
எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நீங்கள் நல்லா கற்றுக்குங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் வந்து கிளாஸ் நடத்துகிறேன். ஒரு 10 பேர் கூப்பிடுங்க. இது என்ன சாப்பிட்டு கேட்குறீங்க நீங்கள்? A to Z கொடுக்குறேன் நான். கைரேகை வேணுமா, வாசு வேணுமா, நிறைய வாசு கேட்குறாங்க சார். நியூமராலஜி வேணுமா, பேசாலஜி வேணுமா, என்ன வேணும் உனக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கிராமத்தில் என்னை பயன்படுத்துக்க ஆள் இல்லை. பொருத்தம் மட்டும் கேட்குறான் சார். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 பொருத்தம் வருது. வேற எதுவும் என்ன பயன்படுத்த முடியல. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும், தொழிலை நல்லா கற்றுக்கணும். நீங்களே ஒரு ராசி பலன் பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு ஜோசியர் இல்லை, நீ போய் அதை பார்த்து நினைத்து சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் என்னுடைய இது என்னென்னா, என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். 32 வயசு அனுபவம். அந்த அனுபவத்தை கொடுக்குறேன், பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை பண்ணிங்கன்னா லீவ் எனக்கு, அல்லது 11 மணிக்கு அப்புறம் பண்ணுங்க. ஆஃபீஸ் 11 மணிக்கு தான் திறப்பேன். பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன எதுனாலும் நான் கொடுக்குறேன். காரண காரியத்தோட, சும்மா இல்லை, காரண காரியத்தோட. திடீர்னு 3ஆம் இடம் ஆகாதுன்னாங்க. ஏன் 3ஆம் இடம் ஆகாது? 3ஆம் இடம் இம்பார்ட்டன்ட்டு. ஆண்மை குறைவு, சனி நட்சத்திரம் அது ஆகாது. கேது நட்சத்திரம், புதன் நட்சத்திரம், இதெல்லாம் அலி நட்சத்திரம். இது எப்படி ஆண்மை குறைவா இருக்குது? எப்படி நீ கல்யாணம் பண்ணிடுறது போய்? இது காரணம் சொல்லணும் இல்லப்பா. நிறைய வருது. வாதேரி எனக்கு குழந்தையே இல்லை. என்ன குழந்தை பகவானே வச்சு அவன் பற்றி பகவான் கொடுத்துருவாரா? நீ பேட்ச் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கணும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்து நல்லபடியாக இருக்கணும். எல்லா இதுவும் கற்றுக்குங்க. அதனால் நீங்கள் கற்றுன்னு கம்பன் தமிழே போல் மண்ணு இமய மலையை போல் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரியிலேருந்து ஜெயவேலையா தஞ்சாவூருக்கு வந்து கண்டிப்பாக, அதாவது ஒவ்வொரு தடவையும் நான் கூப்பிட முடியாது அவர் ஐயாவை. அதாவது கூப்பிட்டோம்னா ஃபோன் எடுக்க மாட்டார், இல்லை ஜாதகம் பார்த்துட்டு இருப்பார். அது ஐயாவை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவார். ஒரு வாட்ஸ்அப்பும் ஐயாட்ட சேர்த்து வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஐயா கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவார். எந்த ஊரில் போகணுன்னு கேட்பார். அந்த ஊரை சொல்லிட்டுன்னா அந்த ஊரை குறித்து வச்சுக்குவார். வந்துட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுவார். இப்படி தான் இது வரைக்கும் எங்களுடைய தொடர்பு இருந்துகிட்டு இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் மிஸ் ஆகாமல் எந்த இடத்துக்கு சொன்னாலும், தூரத்தையும் பார்க்கறதில்ல, எந்த இடத்துக்கு சொன்னாலும் சரி நான் உங்களோட பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பான முறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். அந்த வாய்ப்புப்படி முசிறியிலிருந்து ஒவ்வொரு வீடியோவும், முசிறியில் பேசினப்போ ஒரு வீடியோ ரொம்ப எலுமிச்சம்பழத்தை வச்சு கந்துஸ்தி கோமலப்பை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது வாஸ்து எப்படி பார்க்குறது, வாஸ்து வீடு குற்றமாக இருந்தால் எலுமிச்சம்பழம் உள்ளே போயிடும், இல்லை மேலே இருந்துச்சுன்னா குற்றங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ரொம்ப ரீச் ஆகி நிறைய பேர் வரவேற்பு பண்ணாங்க. அதே மாதிரி சென்னையில் பேசி இப்போ 60,000 பேர் பக்கமாக வந்திருக்காங்க. அதே மாதிரி ஐயாவுடைய பீச்சுக்காகவே, ஏன்னா அனுபவம் அவங்கள்ட்ட இருக்கும், வயசுக்கு தகுந்த அனுபவம் இருக்கும்ல, அந்த அனுபவத்தை வாங்கினாவே நாம ஜெயிக்கிறது உறுதி அப்படிங்கிற அடிப்படையில் ஐயா எல்லாத்துக்கும் நல்லதை கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் கூப்பிட்டு ஐயாவை பேச வைக்கிறோம். அதே மாதிரி அவர் ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. சரிங்களா? அவர் கூப்பிட்ட இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அவர் வந்தால் தானே அந்த பிரபஞ்சம் அதை இயக்கும். சரிங்களா? பிரபஞ்சம் இயக்கணுங்கிறதுக்காக ஆயுள் வளத்தை அதிகமாக கொடுத்து ஐயாவை வர வச்சு இந்த இடத்துல எல்லாத்துக்கும் பதிவு பண்ணி வச்சிருக்குது. அது நிச்சயமா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து அவரும் ஐயா கண்டிப்பாலுமே ராகு யோக காரணம். அப்போ அது பேச வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? அதனால நம்ம ஐயா நம்மளோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதே மாதிரி நீங்களும் ஐயாவுடைய ஏதாவது கருத்து இது கிளாஸ் வகுப்பு ஏதாவது வேணும்னா பதிவு பண்ணீங்கன்னா நிச்சயமா நம்ம ஐயா வச்சு, ஏன்னா ஐயா ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவார், நான் ஏதாவது சொல்லுங்க ஐயா, நான் ஒரு கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் எதுவுமே தர வேணாம், நான் கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு தான் ரொம்ப ஆர்வம் நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இது மட்டும் ஃபீஸ் மட்டும் பேசுங்க ஐயா, அப்போ மக்களாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வர வச்சுட்டு இருக்கிறேன். ஐயாவுடைய கிளாஸ் அருமையாக இருக்கும். ஏன்னா ஆசிரியருங்கனால நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமானவே எடுத்துட்டு எக்ஸாம் வச்சிருவோம் உடனே. இருக்க மாட்டேன், 33 வருஷம் பழைய காலம் வாத்தியார். ஃபீல்டுங்க நம்பர் சொல்லுங்க. என்னுடைய நம்பர் 94428 9442875675683 94428756683. பேர் வந்து KS ஜெயவேலு.
ஆரம்பத்தில் ஆறுமுகதாசன் ஹெட்மாஸ்டராக இருக்கும்போது பேர் வச்சு நடத்தினோம். என்னுடைய இதுக்கு பேர் சீரடி சாய்பாபா ஜோதிட அகாடமி. கிருஷ்ணகிரியில் மெயின்லேயே சாந்தி தேட்டர் பக்கமே என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வாத்தியார்னு சொன்னால் தான் புரியும். ஏன்னா நான் 33 வருஷம் வாத்தியார் இருந்ததுனால வாத்தியார் ஜோசியர்னா தான் புரியும், பேர் சொன்னால் தெரியாது. ஜெயவேலு சாந்தி தேட்டர் பக்கம் டவுன் பஸ் நிற்கும். அந்த சந்தில் 2வது கரண்ட்டு கிடக்கும், அங்கே தான் இருக்கும். ஆஃபீஸ் டைம் 11 to 2, சாயந்தரம் 7 to 9. சொல்லுங்கள் சாமி. இதே போடுங்க. 9442875683. இப்போ காலைல ஒரு 11 மணிக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க சார். ஆஃபீஸருக்கு முன்னால் பார்த்துக்கிறேன். ஏன்னா காலையில் இருப்போம், எங்கள் வீட்டில் எடுக்க விட மாட்டாங்க, பொழுதுக்கும் இதே பழப்பாக போச்சுன்னுவாங்க. அதனால் 11 மணிக்கு அப்புறம் நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்கள் டவுட் எதுனாலும் கேட்கலாம். நிறைய வாஸ்து கேட்குறாங்க சார், இப்படிக்குது அப்படிக்குதுன்றாங்க. சொல்கிறோம் அந்த பொருள் எங்கே கிடைக்கும்னா கம்ப்ளீட்டாக இதில் தான் கிடைக்கும். நம்ம சென்னையில் உங்களுக்கு அந்த கப்பகாம்பல் இதில் தான் கிடைக்கும், அந்த இதெல்லாம் கிடைக்கும். டி நகரில் கம்ப்ளீட்டாக அண்ணாதுரை என்றவர் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு இந்த வாஸ்து பொருளெல்லாம். டி நகரில் அண்ணாதுரை என்றவர் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, அதை யூஸ் பண்ணிங்க. எளிமை இனிமை புதுமை. ரொம்ப முடியலையா ஒன்றும் வேணாம், செப்பு கம்பியை சுற்றிடுங்க. அதுவும் முடியலையா 4 பக்கம் 4 கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்க, இது உப்பு கல் உப்பை போட்டு வைங்க. அதுவும் முடியலையா கண்ணாடியை போட்டு இது பண்ணுங்க. கண்ணாடியை இப்போ இந்த பக்கம் பாதிப்புனா அந்த பக்கம் கண்ணாடி போடுங்க, ரிஃப்ளெக்ஷன் ஆகும். எதிர்ப்பு சக்தி, அதாவது இங்க இருக்கிறது அங்க படம் பிடிச்சு காட்டக்கூடிய பவர் கண்ணாடி கொண்டு, அதனால அந்த இடத்துல போடுங்கிறார்.